அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை வழங்கும் சென்னை சினர்ஜி கிங் ஜேசி அமைப்பு வணக்கத்தை சொல்லி இன்று 562வது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு, என்னை நானே ஏன் அழித்து கொள்ள வேண்டும். இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, கோபம் யாருக்கு இருக்கிறதோ அது அவர்களுக்கும் பாதிப்பாகிறது, மற்றவர்களுக்கும் பாதிப்பாகிறது. அது இரண்டு பக்கமும் சுடக்கூடிய துப்பாக்கி என்று சொல்வார்கள். ஒரு தீக்குச்சி உரசினால் பற்றி கொள்கிறது. அதை அப்படியே விட்டுவிட்டால் அது தலையும் எழுந்து உடலும் எழுந்து மற்றவர்களையும் எரித்து விடுகிறது. அதே போல்தான் சில மனிதர்கள் கொஞ்சம் உரசினால் பற்றி விடுகிறார்கள், அவர்கள் மற்றவர்களையும் எரித்து விடுகிறார்கள், அவர்களும் அழிந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணுங்கிறதுக்கு பல உதாரணங்கள் சொல்லுவாங்க. எச்சில் முழங்கும் போது மூச்சு விட முடியாது, மூச்சு விடும்போது எதையும் முழுங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆகவே ஏதாவது ஒரு பக்கம்தான் திறந்திருக்கும். அதே மாதிரி அறிவு கதவுகள் திறக்கும் போது கோபக்கதவுகள் மூடிவிடும், கோபக்கதவுகள் திறக்கும் போது அறிவு கதவுகள் மூடிவிடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பல ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை கைதிகள்லாம் கேட்கும்போது நான் செஞ்சது சரிதான்னு அதிக பேர் சொல்வதில்லை. எல்லாருமே ஒரு வினாடி தப்பு பண்ணிட்டாங்க, அதனால தான் வாழ்க்கை முழுவதும் தண்டனை அனுபவிச்சுட்டேன், என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு அப்படின்வாங்க. இவங்கள் அழித்தது ஒருவர் வாழ்க்கையாக இருக்கலாம், அதனால் மீண்டும் அழிவது இவர்கள் வாழ்க்கையாகவும் இருக்கிறது என்பதால் இது வராமல் இருக்குன்னா என்ன செய்யணுங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அறிவில்லாதவனுக்கு தான் கோபம் வரும்னு சொல்லுவாங்க. அதை இன்னும் அழகாக சொல்லணும்னா, பதில் சொல்ல தெரியாதவனுக்கு தான் கோபம் வருதுங்கிறாங்க. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா சில உதாரணங்களை வேகமாக சொல்கிறேன். ஒல்லியாக இருக்கும் பெர்ட்னா ஷாவிடம் அவருடைய உதவியாளர் குண்டாக இருப்பவர் சொல்கிறார், நம் நாட்டுக்கு யாராக வந்தால் உங்களை பார்த்தால் பஞ்ச நாடு நம் நாடு என்று நினைத்து விடுவார்கள். உடனடியாக பெர்ட்னா ஷா சொல்கிறார்கள், அப்படி நினைக்க மாட்டார்கள், பஞ்சத்துக்கு காரணமே என் பக்கத்தில் தான் இருப்பதாக நினைத்து கொள்வார்கள் அப்படிங்கிறார். அப்போ சரியான பதில் கோபத்தை நிறுத்தி விடுகிறது. அதே மாதிரி பெர்ட்னா ஷா ஒற்றையடி பாதையில் நடந்து போகும்போது எதிரில் ஒருவன் வருகிறானாம். இவர் வழி கேட்கும்போது அவன் சொல்கிறான், முட்டாள்களுக்கு நான் வழிவிடுவதில்லை என்று. ஆனால் பெர்ட்னா ஷா உடனடியாக, ஆனால் நான் வழிவிடுவேன் என்று ஒதுங்கி கொண்டாராம். இப்படி பதில் சொல்ல ஆற்றல் வேண்டும் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு முறை ஆப்ரஹாம் லிங்கன் பாராளுமன்றத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு உறுப்பினர் சொல்கிறார், நான் போட்டிருக்க ஷூ உங்கள் தந்தை தைத்து கொடுத்ததுங்கிறாரு. மகிழ்ச்சியாக சொல்கிறாரு, என் தந்தையினுடைய உழைப்பு இவ்வளவு நாள் வருகிறதா, ரொம்ப மகிழ்ச்சி. ஒருவேளை அது சரியில்லாமல் போனாலோ கிழிந்து விட்டாலோ அனுப்புங்கள் வெள்ளை மாளிகைகளுக்கு, நான் தைத்து தருகிறேன் என்று சொன்னாராம். இப்படி பதில் சொல்லும் ஆற்றல்கள் இருக்கின்றன. அதே மாதிரி ஒரு முறை என்னிடம் வேலை பார்த்தவர், நான் சொன்ன வேலை பிடிக்கல. உடனே அவர் சொல்கிறாரு, சார் அறிவில்லாதவனுக்கு தான் ஓய்வு இல்லாத வேலைன்னு எங்கள் அப்பா சொல்லுவார்ன்றார். அவர் அப்பாட்ட நான் சண்டை போட முடியும்? உடனே நான் சொன்னேன், எங்கள் அப்பா கூட எவ்வளவு நீ படித்தாலும் மாடு தான் மேய்ப்பேன்னு சொல்லுவார் அப்படின்னு. உடனே அப்போ நாங்களாம் மாடான்னு அவர் கேட்டார். அந்த பதில் நம் கோபத்தை தடுத்து விடுகிறதுன்னு சொல்லுவாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு முறை பாராளுமன்றத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவன் கழுதை என்று எழுதி ஒரு குறிப்பு எழுதி அவரிடம் அனுப்புகிறான். அதை பிரித்து பார்த்த வின்ஸ்டன் சர்ச்சில், யாரோ ஒருவர் பெயரை மட்டும் எழுதி தகவல் எழுதாமல் என்னிடம் அனுப்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிறார். எழுதியவன் வெட்கப்பட்டு போகிறான். இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். எல்லாத்துலேயும் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பதில் சொல்ல தெரியும் போதெல்லாம் நம் கோபம் தடுக்கப்படுகிறது, ஆனால் அது மற்றவர்களுக்கு மாற்றப்படுகிறது என்பதும் உண்மைதான். அவர்களுக்கும் பதில் சொல்ல தெரிந்தால் அவர்களும் காப்பாற்றப்படுவார்கள் என்று சொல்லி, எரிந்து போவதற்கு, உரசினால் எரிந்து போவதற்கு நாம் தீக்குச்சி அல்ல. ஏனென்றால் தீக்குச்சி தானும் எரிந்து மற்றவர்களையும் அழித்து விடுகிறது. அதேமாதிரி கோபப்படுவன் தானும் அழிந்து மற்றவர்களுக்கும் காரணமாகி விடுகிறான் என்று சொல்லி வள்ளுவர் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினங்கிறார். ஒருவன் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க, சினத்தை வராமல் அறிவு கதவுகளை கொண்டு காப்பாற்றி கொள்ள வேண்டும். அப்படி காவாவிட்டால், காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம், அது தன்னையும் கொல்லும் என்று சொல்லி, கோபம் தன்னையும் கொல்லும் மற்றவர்களையும் கொல்லும் என்பதால் அறிவு கதவுகளை கொண்டு அது வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.